உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பிரசாந்த் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நடித்த படம்னா கூட மறுபடியும் நான் வந்துட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி பிரசாந்த் அப்படின்னு ஒரு என்ட்ரி கொடுக்குற மாதிரி ரெண்டாவது இன்னிங்ஸை தொடங்குற மாதிரியான ஒரு படமாக அந்த அந்தகன் அவருக்கு அமைஞ்சிருக்கு. நீங்கள் பிளைண்டாக கூட நடிச்சிடலாம், ஆனால் பார்வையற்றவனா நடிக்கிற மாதிரி நடிக்கிறதுக்கு ஒரு சிரமமான விஷயம். இப்போ உள்ள யூத்துக்கு பிரசாந்தை கண்டிப்பாக அறியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த யூத்துக்கும் பிடிக்கிற மாதிரி இப்போ கோட் படம்லாம் வந்தோன்னே அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆயிடுவார் பிரசாந்த். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கிரைம் த்ரில்லர், குத்து வெட்டு கொலை இல்லாமல் ரத்த சகதியாக இல்லாமல் ஒரு ப்ளசண்டான ஒரு கிரைம் த்ரில்லராக இந்த படம் வந்திருக்குது. நிலா காயும் நேரும் சரணம், கிளாமரும் இருக்கும், காதலும் இருக்கும், சென்டிமெண்ட்டும் இருக்கும், செம்மையாக இருக்கும் படம். செம்பருத்தி படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த படம் பார்த்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு போகுது. அது பார்த்தீங்கன்னா கமலுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு நடிச்சு பிரசாந்த் தான். அப்படி பார்த்தா அஜித்துக்கு விஜய்லாம் ஒரு மூஞ்சாலாம் எழுதியிருக்காங்க. இப்படி எல்லா நடிகரும் சிவாஜியே அதை சந்திச்சிருக்காங்க. அதெல்லாம் மீறி இன்னைக்கு மறுபடி நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. விரைவில் பிரசாந்துக்கு திருமணம் நடக்கும். முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு அமலன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ சமீபமாக வெளியாகி இருக்கிற அந்த அந்தகன் படம் சினிமா வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுது. ஒரு பெரிய லாங் கேப்புக்கு அப்புறம் பிரசாந்த் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கிறார். அவருடைய நடிப்பு இந்த படத்தில் எப்படி இருக்கு சார்? கண்டிப்பாக தான் கம்பேக்னு சொல்கிற மாதிரி நிறைய பேர் தான் கம்பேக் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. பிரசாந்த் அவர் ஃபஸ்ட்டு படம் வைகாசி பிறந்தாச்சு. அஜித் விஜய்க்கு முன்பே சினிமாவுக்கு என்ட்ரி ஆகி ஹீரோவாக ஃபஸ்ட்டு படமே சைல்டு ஆர்டிஸ்டாக அது மாதிரி, விஜயெல்லாம் சைல்டு ஆர்டிஸ்டாக நடித்தவர். ஆனால் இவரோட ஹீரோவாகவே அறிமுகமாகிறார். 18 வயசு வைகாசி பிறந்தாச்சு படத்தில் இருந்துச்சு. தேவா மியூசிக் பண்ணுறாரு. பாட்டெல்லாம் பட்டைய கலப்புனுச்சு. தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்த அதிருது அந்த பாட்டு. இது மாதிரி படத்தில் 7 பாடல்கள் என்னமோ தேவா மியூசிக்கு. தேவாவுக்கு 3வது படம் பிச்சுக்கிட்டு போணுச்சு பாருங்க. அது அப்போ உள்ள இலசுகளுக்கு அப்படி ஒரு பெரிய பிடிச்ச படமாக ஏகப்பட்ட ஃபேன்ஸ் கிளப்பை முதல் படத்துலேயே ஏற்படுத்தினவர் பிரசாந்த் தான். ஓகே. அப்படிப்பட்டவர் இடையில சாகசம் படத்துக்கு பிறகு பெருசாக ஒன்று பண்ணல. ஒரு 8 வருட இடைவெளிக்கு பிறகு இந்த படம் பண்ணியிருக்காரு. அதுவும் அவங்க அப்பா தியாகராஜனால் இயக்கப்பட்ட படம். ஹிந்தியில் பெரிய ஹிட்டான அந்தாதுன் படத்தோட ரீமேக் தான். அந்த ரைட்ஸை தான் வாங்கி இவர் பண்ணியிருக்காரு. ரீமேக்குன்னு சொல்லாதீங்க, ரீமேக்னு சொல்லுங்கன்னு கூட சொன்னார். படம் எப்படி இருக்குனாக்கா, ஒரு பார்வையற்ற ஒரு நபர் ஹீரோ பிரசாந்த். அவன் ஒரு கொலையை பார்க்குறான். என்னடா அது பார்வையற்றன்னு சொல்லிட்டு கொலையை பார்க்குறான் அப்படின்னாக்கா, ஒரு பார்வையற்ற மாதிரி நடிக்கிறார். சிம்ரனும் சமுத்திரகனியும் சேர்ந்து நடிகர் கார்த்திகாவே வர்ற, அதாவது சிம்ரனோட ஹஸ்பண்டாக வர்ற கார்த்திகை இவங்க சமுத்திரகனிக்கும் சிம்ரனுக்கு இடையான இல்லீகல் அந்த கான்டாக்ட் கார்த்திக் தெரிஞ்சதுனால கார்த்திகை போட்டு தள்ளிடுறாங்க. இப்போ கார்த்திக் வீட்டுக்கு பியானோ வாசிக்க போகிற பிரசாந்த் இவருக்கு கண்ணு தெரியாது நினச்சிட்டு சிம்ரன் நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் கொலை செய்யப்பட்டு அப்படி இன்னொரு ரூமில் இருக்கார். இதை பார்த்துறாரு பிரசாந்த் பியானோ வாசிக்கிறப்ப. எப்படி இருக்கும்? அல்லு விடும்ல. இரண்டு அவங்க சமுத்திரகனியும் சிம்ரனும் வச்சுக்கிட்டே ஒரு கண் தெரியாதுன்னா அவர் அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுல நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்துட்டா ஒரு கேரக்டருக்கு எப்படி இருக்கும்? அப்படி நடக்குது. இப்போ அது ஒரு கட்டத்தில் இவருக்கு கண்ணு தெரியும் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிடுது. சமுத்திரகனி சிம்ரன் காலி பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க பிரசாந்தை. கண்ணையும் உண்மையிலே குருடாக்கிறாங்க. இப்போ இந்த சிக்கல்லேருந்து எப்படி பிரசாந்த் வெளியே வராரு அப்படிங்கிறது படத்தோட கான்செப்ட். பிரசாந்த் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நடித்த படம்னா கூட மறுபடியும் நான் வந்துட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி பிரசாந்த் அப்படின்னு ஒரு என்ட்ரி கொடுக்குற மாதிரி ரெண்டாவது இன்னிங்ஸை தொடங்குற மாதிரியான ஒரு படமாக அந்த அந்தகன் அவருக்கு அமைஞ்சிருக்கு. ஒரு பிளைண்டோட உடல் மொழி என்னவோ அதை அற்புதமாக பண்ணியிருக்காரு. நீங்கள் பிளைண்டாக கூட நடிச்சிடலாம், ஆனால் பார்வையற்றவனா நடிக்கிற மாதிரி நடிக்கிறதுக்கு ஒரு சிரமமான விஷயம்.
அதை மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதை வந்து ஒரு வேலை வாங்கியிருக்காருல்ல தியாகராஜன். ஆமாம். ஒரு யூத் டைரக்டர்கள் எப்படி இது பண்ணுவாங்களோ அந்த ரேஞ்சுக்கு தியாகராஜனும் வந்து மகனை வந்து மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரிக்கு வந்து கொண்டு வந்ததே வந்து தியாகராஜன் தான். அவரால் தான் பிரசாந்த் வீணா போனார், அவரால் தான் வந்து பின்னடைவுக்கு போனார், அவரால் தான் சறுக்குனார் அப்படின்னு ஒரு விமர்சனமும் குற்றச்சாட்டும் தியாகராஜன் ரொம்ப நாளாக இருந்தது. சினிமாக்காரங்களும் பேசிக்குவாங்க, பத்திரிக்காரங்களும் பேசிக்குவாங்க. ஆனால் இப்போ அவர் தான் மகனுக்கு திரும்ப ஒரு கம்பேக்கை கொடுத்துருக்காரு. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட்னா கூட எல்லா தரப்பினரும் ரசிக்கிற மாதிரி. பொதுவாக இப்போ நிறைய வன்முறையும் த்ரில்லர் சப்ஜெக்ட்னா குத்து வெட்டு கொலைன்னு அதெல்லாம் இல்லாமல் அது அழகாக ஒரு மர்டர் இருந்தால் கூட மேக்கிங் வைஸ் வந்து ரொம்ப பண்ணியிருக்காரு. ரவி அதை வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒளிப்பதிவு பண்ணி, ரவி அதை ஃபேமஸான சினிமாட்டோகிராஃபர். அவரை கூட்டு லண்டன்லேயே இங்கே போய் செட்டில் ஆகிட்டார். அவரை கூட்டு வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணி அதுமாதிரி சந்தோஷ் நாராயண மியூசிக், ஒரு பியானோ கலைஞன் அப்படிங்கிறதுனால பேக்ரவுண்டு ஸ்கோரும் வந்து நிறைய பியானோ வாசிக்கிற மாதிரி. அது கார்த்திக் நடித்த படங்கள்லேருந்து பொன்னுமணி படத்துலேருந்து நெஞ்சிக்குள்ளே இன்னாருன்னு அந்த பாட்டெல்லாம் பியானோலேயே பேக்ரவுண்ட் மியூசிக்காக கொடுக்குற மாதிரி ரொம்ப அருமையாக. கீரவாணியோட ஒரு கீரவாணி டடடட டடடட அந்த அந்த பாட்டெல்லாம் அப்படியே வாசிக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. படத்தோடு நம்ம ஒன்ற முடியுது. செகண்ட் ஹாஃப் மட்டும் சில குறைகள் இருக்குது. அதாவது ஊர்வசி, யோகி பாபு, KS ரவிக்குமார் இவங்க வர ஒரு போர்ஷன் இருக்குது. அந்த போர்ஷன் கொஞ்சம் ட்ராமாவாக ஆயிடுச்சு. அது இல்லாமல் அங்கே செகண்ட் ஹாஃப்லேயும் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு 4 சீனு நச்சுன்னு பிடிச்சி பண்ணியிருந்தாக்கா இன்னும் படம் வந்து பிரமாதமாக வந்திருக்கும். ஆனாலும் குறையொன்றும் இல்லை. படம் வந்து எல்லா தரப்புன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக பிரசாந்துக்கு ஒரு திருப்புமுனை கொடுக்கக்கூடிய படமாக தியாகராஜனை மறுபடியும் ஒரு இயக்குனராக ஒரு பெரிய ஒரு இயக்குனர் கம்பீரமாக அமரக்கூடிய ஒரு இடத்துல வந்து இந்த அந்தகனை வந்து அமைஞ்சிருக்கு. சிம்ரன், குறிப்பாக சிம்ரனுக்கும் ஒரு கம்பேக் படமாக வந்திருக்கு. வேட்டை அந்த மாதிரி படத்தில் அவங்க நடிச்சிருந்தா கூட ஒரு ஹீரோவுக்கு ஈக்குவலான ஒரு கதாபாத்திரத்தை மறுபடியும் இந்த பழைய சிம்ரன் வாலி இந்த படத்தெல்லாம் பார்த்து மிரணும் உள்ள சிம்ரன் நடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நடிப்பை வந்து கிட்டத்தட்ட வில்லி தான் செம்மையாக பண்ணியிருக்காங்க. அதனால் அந்தகன் வந்து பார்க்கலாம் அனைவரும். ஓகே, இதில் வந்துட்டு நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. இதில் ரசிகர்கள்கிட்ட வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு சார்? அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க? இல்லை, இது மிக்சடான ஒரு விமர்சனத்தை தான் கொடுத்துருக்கு. சில பேர் வந்து பிரசாந்தை எதிர்பார்த்து போனோம் இல்லை அப்படின்னா அந்த எதிர்பார்த்துங்கிறது 20 வயசுக்கு 25 வயசுக்கு மேற்பட்ட ரசிகர்கள். ஏன்னா ரொம்ப நாள் பிரசாந்த் ஏரியாவில் இல்லை. ஆமாம், இப்போ தான் வந்து அடித்து ஆட ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்து கோட் படம் வரப்போகுது. அதனால் இப்போ உள்ள யூத்துக்கு வந்து பிரசாந்தை கண்டிப்பாக அறியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த யூத்துக்கும் பிடிக்கிற மாதிரி இப்போ கோட் படம்லாம் வந்தோடனே அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆயிடுவார் பிரசாந்த். அப்போ தெரியும். அதனால் பிரசாந்த் இந்த பழைய ரசிகர்களுக்கு அவங்களுக்கு பெருசாக எதுவும் எதிர்பார்த்தாங்களான்னு தெரியல. அப்படியான மிக்ஸ். அதே சமயம் அதே ரசிகர்கள் வந்து படம் சூப்பர், மறுபடியும் வந்துட்டார் பிரசாந்த் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மிக்சடான ஒரு ரிவ்யூஸ் தான் வருது. பப்ளிக் ரிவ்யூ சொல்கிறேன். அதே மாதிரி ஊடகம் நல்லாவே பாசிட்டிவாகவே இது பண்ணுது. அதனால் குறையில்லை. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கிரைம் த்ரில்லர், குத்து வெட்டு கொலை இல்லாமல் ரத்த சகதியாக இல்லாமல் ஒரு ப்ளசண்டான ஒரு கிரைம் த்ரில்லராக வந்து இந்த படம் வந்திருக்குது. மிக்சடாக விமர்சனம் இருக்குது. படம் வந்து வெற்றி படம் தான், அதில் சந்தேகம் இல்லை. ஏன்னா பெருசாக படங்கள் போட்டிக்கும் பெரிய படங்கள் எதுவும் இல்லை. அதனால் ஒரு கணிசமான வசூலி இது பெறும். ஓகே, 18 வயசில் ஹீரோவாக வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோவாக இருந்துட்டு விஜய், அஜித் இவங்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய ஒரு டஃப் கொடுத்து இவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் ஆகிட்டு திடீர்னு ஒரு பக்கத்தில் வந்து காணாமல் போயிட்டு திரும்ப வந்து கம்பேக் கொடுத்துருக்காரு பிரசாந்த். முதல்ல பிரசாந்த் அவரை பற்றின ஒரு ஃபுல் பயோஸ்கோப்பி கொஞ்சம் சொல்லுங்கள் எங்களுக்காக. 90ல் அறிமுகமானார். 90ல் அறிமுகமாகி ஃபஸ்ட்டு படம் மெகா ஹிட்டு, 2வது படம் செம்பருத்தி. யார் எடுக்கிற ஏற்கனவே ஹிட்டு கொடுத்த செல்லுமணி, RK செல்லுமணி, ரோஜா. அந்த படத்தில் தான் செல்வமணிக்கும் அவருக்கும் காதலாகவும் ஆகுது. அந்த படம் பார்த்தீங்கன்னா பாட்டு அந்த படத்துலையும் ஹிட்டு செம்பருத்தி. நிலா காயும் நேரும் சரணம், கிளாமரும் இருக்கும், காதலும் இருக்கும், சென்டிமெண்ட்டும் இருக்கும், செம்மையாக இருக்கும் படம். செம்பருத்தி படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த படம் பார்த்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு போகுது. யாரா இவன் அப்படிங்கிற மாதிரி பிரசாந்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை பட்டி தொட்டி எங்கும் பரவுற மாதிரியான ஒரு அடையாளத்தை கொடுத்த படம் செம்பருத்தி. அதுக்கப்புறம் லைன் அப்போ பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். வண்ண வண்ண பூக்கள், யார்? பாலு மகேந்திரா. கொஞ்சம் அதே செம்பருத்தி முடிச்சோடனே செம்பருத்தியை பார்த்துட்டு தான் மணிரத்னம் வந்து கமிட் பண்ணுறாரு பிரசாந்தை. திருடா திருடா பாட்டு ஹிட்டு. படம் பெரிய லெவலில் போகல, ஆனால் ஓகே
அப்படிங்க. ஆனால் மணிரத்னம் படம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் யார், சங்கர். உலக அழகி ஐஸ்வர்யாய் அப்போ தான் வந்து பட்டம் வாங்கின புதிது. முதல் முறையாக ஜோடி சேர்ந்து பிரசாந்தோட தான் ஜோடி சேர்ந்து நடிக்கிறாங்க ஐஸ்வர்யா ராய். இது மாதிரி சங்கர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்பயே ஒரு வெற்றி பெற்ற இயக்குனராக இருந்துட்டா கூட இவரோட இடத்துல தான் அவங்க ஆஃபீஸே இருந்தது. சங்கரோட ஆஃபீஸே பிரசாந்தோட இடத்துல தான் சங்கர் ஆஃபீஸே டி நகரில் இப்போ இருக்கிற பிரசாந்த் கோல்ட் டவர் ஜெய்யால் காசு அந்த இடத்துல வந்து ஒரு கேரளா டைப்பில் பிரசாந்தோட வீடு இருக்கும். பிரசாந்த் வந்து ரொம்ப ஆடம்பரமோ அது இதுன்னு அவங்க அப்பாவும் சரி சிம்பிளாக பழகுவாங்க. குறிப்பாக மீடியாக்காரங்கிட்ட எளிமையாக பழகுவாங்க. ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இதெல்லாம் இருந்தால் கூட எளிமையாக பழகுவாங்க. அங்கே தான் ஒரு இடம் ஒதுக்கி கொடுத்து சங்கருக்கு ஒரு ஆஃபீஸ் இது பண்ணி கொடுக்குறாங்க. அந்த ஆஃபீஸில் தான் முதல்வன் படம் வேலையே தொடங்குது. அப்போ காலையில் சங்கர் ஆஃபீஸுக்கு விளம்பரம் தொடர்பாக போவேன். சங்கர் ஆஃபீஸில் தியாகராஜனை பார்க்க போகிறப்ப மாதேஷ் சாக்லேட் படம் பண்ணார்ல, மாதேஷ் இயக்குனர், அவருடைய அசிஸ்டண்ட் அசோசியேட் கிடத்தார் சங்கரோட. அவர் பிரசாந்த் இவங்கெல்லாம் செட்டில் காட்டிகிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல. அவ்வளோ பெரிய இடமா இருந்தது, அங்கே ஃப்ரீயான இடமும் இருக்கும். அப்படி ஒரு அவருடைய லைன் பார்த்தீங்கன்னா சங்கர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுந்தர் சி வின்னர் படம் செம ஹிட்டு. ஆமாம், வடிவேலோட காம்பினேஷனில் காமெடி பட்டையை கலெக்ட் பண்ணிச்சு. இப்படி அவர் ஆனழகன் படத்தை மறந்துட்டீங்களா, பெண் வேடம் போட்டு நடிச்சு. ஆமாம், கண்டிப்பாக என்னன்னா பெண் வேடம் போட்டு பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க, விஜய் உட்பட பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு படம் முழுக்க அதிக டியூரேஷன் வந்து பெண் வேடமாக நடித்தது வந்து ஒன்று கமல்ஹாசன், இன்னொன்று பிரசாந்த். ரொம்ப அழகாக இருப்பார் அதில். ஆமாம், அது வந்து பார்த்தீங்கன்னா கமலுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு நடிச்சு பிரசாந்த் தான். இது மாதிரி பல விஷயத்துக்கு முன்னோடியாக இருந்திருக்காரு பிரசாந்த். அதே மாதிரி நடிகர் சங்கம் தான் வந்து இந்த ஸ்டார் நைட் அப்படிங்கிற விஷயம் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னோடியும் பிரசாந்த் தான். இங்கே மட்டும் இல்லாமல் மலேசியா, சிங்கப்பூர்லாம் பயங்கர ஃபேன்ஸு, குறிப்பாக பெண்கள். என்ன கேட்டால் அவர் வீடு இருக்க ஏரியாவில் வந்து கல்லூரி பெண்கள் கிராஸ் பண்ணி தான் போவாங்க. காலேஜ் போகிற ஷாக்கில் அப்படி போயிட்டு மீனாட்சி காலேஜில் படிக்கிறவங்களாம் கிராஸ் பண்ணி பாத்திர மாட்டோமா அப்படின்னு. அப்படி இருந்த ஒரு ஸ்டார் தான் பிரசாந்த். ரெண்டாவது எல்லா கலைகளையும் தெரிஞ்சவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 2 ஹீரோக்கா, ஒன்று அருண் விஜய், ஒன்று பிரசாந்த். அதில் பிரசாந்த் உச்சகட்டம். டான்ஸ், நடனம், குதிரையேற்றம், இந்த சிலம்பம், அது மாதிரி பல தற்காப்பு கலைகள் எல்லாமே வந்து இது பண்ணவர் பிரசாந்த். என்னமோ தெரியல, அவருக்கு டைம் வந்து கொஞ்சம் சரியாக அமையலையோ இல்லை அவங்க அப்பா தான் குறையோ அப்படிங்கிற மாதிரி இருந்து அப்படி ஒரு மலேசியா, சிங்கப்பூரில் போய் ஸ்டார் நைட் நடிச்சு. அப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்நெட் மேகசின் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்டை வந்த புரியுது, வெப்சைட்டில் சினிமா செய்திகள்லாம் அப்போலாம் யாருமே மதிக்க மாட்டாங்க. ஆனால் பிரசாந்த் அந்த ஒரு ஹீரோ தான் வந்து அந்த வெப்சைட்டு ரிப்போர்ட்டர்ஸை மதிப்பாங்க. ஏன்னா அதோடைய வீரியம் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இது ஃபாரினில் உள்ளவங்களுக்கு இதன் மூலியமாக தான் நியூஸ் பார்க்க முடியும். அப்படி பல ஃபேன்ஸை வந்து வேர்ல்டு முழுக்க வந்து இது பண்ணவர் வந்து பிரசாந்த் தான். இந்த மாதிரி அதான் எவ்வளோ பெரிய டைரக்டர்கள், பெரிய படம். ஸோ இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துட்டு இருந்தவர் எப்படி லாங் கேப் ஆச்சு, அவரோட வீழ்ச்சி எதில் ஆரம்பிச்சு? 2006 நம்ம வருஷம் ஒரு 3 படங்கள் சரியாக போகலை. தகப்பன் சாமி இந்த மாதிரி படங்கள் வந்த டைம் வந்து சரியாக போகலை. அதன் பிறகு அவருடைய லைனப்பு கமிட்மெண்ட்டு எல்லாமே கவனிச்சுக்கிட்டது வந்து தியாகராஜன் தான். என்ன நடந்ததுன்னு தெரியல. அப்புறம் வந்து சில படங்களில் வந்து ஹிட் ஆகும், அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி சரிக்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு ஹரி மிகப்பெரிய இயக்குனர், ஹரிக்கு வந்து முதல் பட வாய்ப்பு தந்ததே பிரசாந்த் தான். அவருடைய தமிழ் படத்தில் நடித்தார். செம்ம ஹிட் ஆனிச்சு படம், செம்மையாக இருக்கும் படம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நல்ல விறுவிறுன்னு போகும் ஆக்ஷன். அவருக்கு வந்து பல ஹீரோக்கெலாம் நிராகரிக்கப்பட்ட அந்த கதையை பிரசாந்த் இது ஒத்துக்கிட்டு நடித்து அந்த படம் பெரிய ஹிட் ஆனிச்சு. ஹரிக்கு முதல் வாய்ப்பு கொடுத்தது பிரசாந்த் தான். இது மாதிரி நிறைய பிரசாந்த் முன்னுடைய இருந்திருக்காரு. அதான் அவர் லைனப்பில் ஏதோ சர்க்கிள் வந்து அதன் பிறகு கதைகளை சரியாக இது பண்ணாமல் தேர்வு, எப்படி நல்ல படங்கள், பெரிய இயக்குனர்கள், நல்ல கதைகள், ஹிட்டான படங்கள் இப்படி தேர்வு செஞ்சு நடித்தவருக்கே ஒரு யானைக்கு மடிசு இருக்கும்ல, அது மாதிரி வந்து ஒரு சின்ன ஒரு சர்க்கிளை வந்து சந்திச்சிட்டாரு. அதன் பிறகு சாகசம் தான் கடைசி படம்னு நினைக்கிறேன். முதல் பேன் இண்டியா ஹீரோ யார் தெரியுமா? பிரசாந்த் தான். ஓகே ஓகே. அவர் வந்து எம்டி வாசுதேவன் நாயர், கேரளா புகழ்பெற்ற எழுத்தாளர். அவருடைய ஸ்க்ரீன் பிள்ளை பெருந்துச்சன் ஒரு திலகனோட ஒரு படம் பண்ணியிருக்காரு. அப்புறம் தெலுங்கில் ஒரு படம், தமிழில் வரிசையாக பண்ணியிருந்தது.
இது மாதிரி பேன் இந்தியா, அதாவது சவுத் இந்தியன் ஹீரோ பல. அப்போ வந்து அஜித் விஜய்லாம் அதுக்கப்புறம் தான் வராங்க. 92 தான் ஆவாங்க. 90லேயே வந்துட்டு இந்த 2 வருஷ கேப்லேயே வந்து மணிரத்னா படம், பாலுமகேந்திரா படம், ஆர்கே செல்வமணி படம் நடிச்சு முடிச்சிட்டாரு. அதனால பிரசாந்த் வந்து மிக திறமையான ஆள் தான். அது சில விமர்சனம் உண்டு, அவருக்கு நடிப்பு வரல, அடிப்பு தெரியல, அதை இதில் தான் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அப்படிலாம் கிடையாது. அப்படி அமையணும். அப்படி பார்த்தா அஜித்துக்கு விஜய்லாம் ஒரு மூஞ்சாலாம் எழுதியிருக்காங்க. இப்படி எல்லா நடிகரும், சிவாஜியே அதை சந்திச்சிருக்காரு. எவ்வளவு பெரிய விமர்சனத்துக்குள்ளானாரு. சிவாஜியே சந்திச்சிருக்காரு. அப்படி இருக்கப்ப அதெல்லாம் இல்லை. நல்ல ஒரு நடிக்கக்கூடிய ஒரு திறமையுள்ள பையன்தான். இன்னைக்கு வந்து பையனா என்னோட ஒரு வயசு இளம், அதனால தான் சொல்கிறேன். ரெண்டாவது ரொம்ப டீப்பாகவும் பழகின காலகட்டங்கள் இருக்குது. சொல்கிறது 96 97 அந்த டைம்லேருந்து பிரசாந்தோட பழக்கம், அவங்க அப்பாவோடையும் பழக்கம் இருக்குது. அதனால் இனி வந்து இந்த கோட்டுக்கு பிறகு வந்து இப்போ அந்தகனுக்கு முன் அந்தகனுக்கு பின்னு சொல்லலாம், அல்லது கோட்டுக்கு முன் கோட்டுக்கு பின்னு பிரசாந்தோடைய கரியரை வந்து பிரித்து பார்க்குற அளவுக்கு இந்த அந்தகன் வந்து ஒரு கணிசமான ஒரு வெற்றி பெறும். கோட்டில் வந்து ஒரு செம கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. வில்லனாக தான் வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எந்த அளவு உண்மைன்னு தெரியலை. விஜயோட காம்பினேஷன்லாம் இருக்குது, அதில் பிரமாதம் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அதனால் கோட்டு வந்த பிறகு பிரசாந்த் இன்னொரு ஆட்டத்தை ஆடி நம்ம பார்க்கலாம். இல்லை, இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கிறாரு, நிறைய ஹீரோயின்ஸ் கூட நடிச்சிருக்காரு. பெருசாக அவர் எந்த கிசுகிசுலையும் சிக்கலையா? கிசுகிசுலாம் வந்திருக்கு, கிசுகிசுலாம் வந்திருக்குது. ஆனால் மற்ற ஹீரோக்கள் வந்ததை விட குறைவு தான். இவருக்கு காரணம் என்ன தெரியுமா? இவங்களோட மீடியாக்காரங்களோட, பத்திரிகைக்காரங்களோட நெருக்கமான பழக்கம், ஒரு ஃப்ரெண்ட்லியான அணுகுமுறை இருக்கும். ராஜதந்திரியா இருப்பார் போல. இருக்கலாமே, தப்பு இல்லையே. நீ நடிக்கவாது செய்யி. நான் என்ன சொல்றேன், நல்லவனா நடிக்க செய். சில ஹீரோக்கள் இன்னைக்கு பண்ற பில்டப்லாம் அப்படி இருக்குது. ஏங்க தனுஷை வந்து நான் வந்து இந்த படம் பார்த்துட்டு, துள்ளுவது இளமை பார்த்துட்டு, தேவிஸ்ரீ தேட்டருங்க டீனரில் ஒரு ப்ரிவியூ தேட்டரில் பார்த்துட்டு வெளியில் வந்து, தம்பி எக்காரணத்தை மட்டும் உடம்பை ஏற்றிடாதீங்க, ஏன்னா இதுக்கான கதைகள்லாம் வரும், நீங்கள் பெரிய ஹீரோவாக வரீங்க அப்படின்னு இப்படி ஒரு 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 100 கிலோ 100 எலும்பு இருந்த கையை வந்து ஆம்ஸை தட்டி சொல்லிட்டு போனேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பேட்டிக்காக மேனேஜரை கேளுங்க, அதை கேளுங்க, அந்த கதிரை குழுங்க கேளுங்க அப்படின்னு ஒரு பெரிய பில்டப் பண்ண ஆள் தனுஷ். அது நிறைய ஹீரோ அதே மாதிரி ஆரம்பத்தில். இன்னைக்கு வந்து அஜித் வந்து யாரோடையும் ஒட்டும் இல்லை, உரமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கார் மீடியாவோட. ஒரு காலத்தில் விஜயை விட ரொம்ப நெருக்கமாக இருந்தது வந்து அஜித் தான். அதே மாதிரி விக்ரம் சொல்லலாம். விக்ரம்லாம் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். நம்ம எங்கேயாவது ரோட்டில் போயிட்டு இருந்து 2 வீலர்லேயே நடந்து போயிட்டு இருந்தால் கூட காரணம் பாட்டி பேசக்கூடிய ஆள். அது மாதிரி இப்போ தியாகராஜன் அது மாதிரி அந்த மாதிரி எளிமையாக இருந்தது ஒரு பக்கம். என்ன அதாவது பல கிசுகிசுக்கள் வந்து பொய்யா தான் வந்ததுன்னு வச்சுக்கலாம். இப்போலாம் கிசுகிசுங்கிறதே ஒரு விஷுவலில் சில பேர் கதை விட்டுட்ருக்காங்க தவிர கிசுகிசுங்கிறதே மறைஞ்சு போச்சு. அப்போ வந்து இவங்க அவ்வளோ உறவாக இருந்ததுனால அனாவசியம் யாரும் அதை பற்றி கான்ட்ரவர்சி நெகட்டிவ் எழுதலை. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ராஜதந்திரமாக கேப்பபிள் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. அது பிரசாந்தோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராஜடியை சந்தித்த காலம் அப்படின்னா அவருடைய திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு, நிறைய போராட்டங்களை சந்திச்சாரு. ஸோ அவருடைய திருமண வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு என்ன காரணமாக இருக்கும் சார்? இல்லை, அது வந்து அந்த பெண் வீட்டார் மேலே உள்ள தவறு தான். பிரசாந்த் மேலே தவறு கிடையாது, தியாகராஜன் ஃபேமிலி மேலே தவறு கிடையாது, நல்லாவே தெரியும். கிரகலட்சுமிங்கிற ஒய்ஃப் விசாரிக்காம கொடுத்துட்டாங்க. ஆமாம், என்ன கிரகமோ தெரியல, அந்த பேர் கிரகலட்சுமி என்ன கிரகமோ தெரியல. பிரசாந்துக்கு அது அவர் வாழ்க்கையில் ஒரு கருப்பு நாளாக அந்த திருமண நாளாக அமைஞ்சிருச்சு. அதன் பிறகு அந்த பெண் வீட்டு சைடும் சரி, அந்த பெண்ணும் சரி, மனைவியாக வந்த பெண்ணும் சரி, அவங்களுடைய நடத்தைகள் இதெல்லாம் அதன் பிறகு அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு திருமணமாக நடந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இது வந்தது. அதில் மிகப்பெரிய கலக்கம். என்னதான் இருந்தாலும் தியாகராஜன் வந்து ஒரு அப்பனா வந்து ஒரு இதாக இருக்கும்ல, பையனுக்கு இப்படி நடந்து போச்சுன்னு, அது மாதிரி அவர்கிட்ட நிறைய இருந்தது. ஆனால் அதெல்லாம் மீறி இன்னைக்கு மறுபடி நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. விரைவில் பிரசாந்துக்கு திருமணம் நடக்கும். ஓ அப்படியா? ஆமாம் ஆமாம், அந்த பெண் பார்க்குற விஷயத்தில் இருக்காங்க போல், அந்த இது இருக்குது. அதனால் விரைவில் பிரசாந்துக்கு மறுமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆனால் பிரசாந்துக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜில் ஒரு பையன் இருக்காங்கல்ல? ஆமாம் இருக்காங்க. ஆமாம்
இருக்காங்க. அவங்க இங்கே அதான் இது இல்லாமல் இருக்காங்க, டச் இல்லாமல் இருக்காங்க, லிங்க் இல்லாமல் இருக்காங்க. ஓகே. இல்லைங்க அதான் சொன்னேன், எளிமையாக பழகுது. தியாகராஜன் சரி, தியாகராஜனை வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே ராஜதந்திரி அல்லது கிரிமினல் இப்படி எது வச்சுட்டா கூட நம்ம மீடியாக்காரங்களை பொறுத்தவரை குறிப்பாக நான் அப்போலாம் டெய்லி பத்திரிகையில் இருந்தேன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். எப்போ ஃபோன் அடித்தாலும் எடுப்பார். ஏன் உங்கள் சேனல்லாம் எதுவும் நான் பேசினப்போ எனக்கு ஃபோன் அடித்து என்ன பிரசாந்த் பற்றி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு இதாக சொன்னதை அதெல்லாம் கேட்பார். இன்றைக்கி ஃபோன் அடித்தா உடனே இவ்வளோ பிஸிலையும் அன்றைக்கி ரிலீஸ் டென்ஷன்லேயும் இருந்தால் நான் ஃபோன் எடுத்தோன்னே பேசினார். ஏன்னா அவர் தான் ரிலீஸ் பண்ணுற, அவர் தான் ப்ரொடியூசரு, இயக்குனர் எல்லாமே. அவ்வளோ பிஸிலையும் பேசினார். எளிமையாக பழகுவாங்க. பெருசாக அவங்க பயங்கர வசதி இருக்குங்க, நல்ல வசதி இருக்குது. ஆனால் அதை வந்து வெளியில் பிரசாந்தும் சரி தியாகராஜன் காட்டிக்கிட்டே கிடையாது. தியாகராஜனுக்கு ஒரே பையனா சார் பிரசாந்த்? வேற சிப்ளிங்ஸ் யாரும் இல்லையா? ஒரு பொண்ணு இருக்காங்க. பெருசாக அந்த பொண்ணை பற்றி எதுவும் வெளியில் வரல இல்லை? ஆனால் சினிமாவை தாண்டி வெளியே இருக்காங்க அவங்க. ஆமாம் ஆமாம். ஓகே சார், கண்டிப்பாக எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். நன்றி. நன்றி.